ஆடிப்பெருக்குக்கு சுழியமும் பருப்பு வடையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு மணி விலாக்ஸ் 444. அனைவருக்கும் ஆடி 18 நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஆடி 18 சமையல் செய்கிறோம். மெயின் டிஷ்ஷாக வந்து சுழியமும் பருப்பு வடையும் செய்கிறோம். சாம்பார் பொரியல்லாம் வைக்கிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு சாம்பார் வைக்கிறோம் கலந்து. பொடலங்காய் பொரியல். 1 கிலோ பச்சை கடலை பருப்பு எடுத்துருக்கேன். 1/2 கிலோ வந்து சுழியத்துக்கும் 1/2 கிலோ பருப்பு வடைக்கும் பிரித்து எடுத்துருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா அலசிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும். சுழியத்துக்கு வந்து பருப்பை வேக வைக்கணும். 1 கல் உப்பு போட்டு வேக வைங்க. பருப்பு வடைக்கு வந்து அப்படியே அரைச்சிடணும் பச்சையாக. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற மெத்தட்லேயே உங்களுக்கும் கிடைக்கும். இது மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. இப்போ அலசின பருப்பை வேக வச்சுக்கலாம். சுழியத்துக்கு வெந்திருச்சு பருப்பு நல்லா. வெந்த பருப்பை இது மாதிரி மிக்சியில் அரைச்சிக்கணும் 1க்கு 2. சுழியத்துக்கு வந்து வெல்லம் 1 கிராம் வெல்லத்தை இது மாதிரி தட்டி வச்சுட்டு இது மாதிரி பாத்திரத்தில் போட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் உங்களுக்கு அதில் உள்ள கல் தூசியெல்லாம் வந்து அடியில் தேங்கிக்கும். ஏலக்காய் இது மாதிரி ஒரு 4 ஏலக்காய் நுணுக்கி வச்சுக்கோங்க. இதை அதோட கொட்டிடணும். இப்போ பாவு நல்லா காய்ச்சாச்சு. இதை ஆற விட்டு வடிகட்டிடணும். இப்போ இதை ஆற விட்டு வடிகட்டி எடுத்தாச்சு. இதில் அரைச்ச பச்சைக்கடலை பருப்பை மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா பெரட்டி கிண்டி விடுங்க. இது வேக வச்ச பருப்பு. இது மாதிரி எல்லா பக்கட்டும் மிக்ஸ் ஆகி இருக்கணும். அவ்வளோதான். இதெல்லாம் இப்போ உருண்டை பிடிச்சிக்கணும். ஆற வச்சுட்டு இது மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. சுட சுட உருண்டை பிடிச்சிடாதீங்க. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு தான் உருண்டை பிடிக்கணும். இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ மைதா மாவு, இதுக்கு தேவையான அளவு மைதா மாவு எடுத்து உப்பு கொஞ்சமாக போட்டு, சோடா உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, சால்ட் உப்பும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இது மாதிரி இருக்கணும். இந்த இதில் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்க சுயா உருண்டையை மைதாவில் போட்டு ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டுடணும். சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது மாதிரி எண்ணெயில் போட்ட உடனே திருப்பிடாதீங்க, உடஞ்சிக்கும். ஒரு 2 நிமிஷம் அந்த மைதா வந்து நல்லா எண்ணெயோடு வேகணும். பார்த்து போடுங்க. எண்ணெய்கிட்ட ரொம்ப கை வச்சிடாதீங்க, கையில் பட்டுரும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சக்கப்புறம் இது மாதிரி இருக்கப்போ தான் நீங்கள் திருப்பணும். இடையில நீங்கள் திருப்பிட்டிங்கன்னா எல்லாமே உடஞ்சிரும், தனித்தனியாக போயிடும், பூந்தி மாதிரி. அவ்வளோதான், வெந்துருச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும் இந்த சுயா உருண்டை. இது மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பருப்பு வடைக்கு பருப்பை வந்து பச்சை பருப்பை அப்படியே 1க்கு 2 அரைச்சிட்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வடை தட்டி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கட்டும் செதறும். இது மாதிரி ஒரு வாழை இலையில் தண்ணி தொட்டு உருண்டை பிடிச்சி வடையை தட்டி எடுத்து போட்டுக்கணும். அம்மா தான் செஞ்சிட்ருக்காங்க வடை. எனக்கு வடை வந்து போட வராது, அதனால் அம்மாவை செய்ய சொன்னேன்.
எண்ணெய் ஏன் இப்படி இருக்குன்னா, சுழிய நாங்கள் முன்னாடியே போட்டுட்டோம். அதனால 1, 2 உடஞ்சி அந்த வெள்ளம்லாம் வெளியில் வந்துருச்சு. அதனால எண்ணெய் கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. பருப்பு வடையும் இது மாதிரி நல்லா வெந்திருக்கணும். அவ்வளோதான் ரெடி. இதான் நம்ம வீட்டு ஆடி 18 சாப்பாடு. முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய் போட்டு சாம்பார், பொடலங்காய் பொரியல், அப்பளம், வடை, சுழியம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.